நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் முள் கிழுவை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். வறண்ட பூமிகளில், வறண்ட பூமின்னு சொல்லும்போது கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய பூமிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் சொல்லலாம். பாலைவனங்களில் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த முள் கிழுவை மரம் சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய பிசினைத்தான் மருந்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சூடு தாங்காமல் பார்த்திங்கன்னா அந்த மரம் வெடித்து அது உள்ளே இருக்கக்கூடிய பிசின் அப்படியே வழிந்து வெளியில் இருக்கும். சிறிது நேரத்தில் பார்த்திங்கன்னா அது உலர்ந்து விடும். அந்த உலர்ந்த பிசினைத்தான் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த உலர்ந்த பிசினை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எந்த பாரம்பரிய மருத்துவ முறையாக இருக்கட்டும், ஆயுர்வேத, சித்த, சீன மருத்துவ முறை, யுனானி மருத்துவ முறை, நம்ம சொல்லக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் வலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான பிசின் பார்த்திங்கன்னா அந்த முள் கிழுவையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசின் தான். பொதுவாக எந்த பிசினாக இருந்தாலும் சுத்தம் செய்யாமல் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் கிடையாது. முறையாக சுத்தி செய்யப்பட்ட அந்த முள் கிழுவையுடைய பிசினுடைய சூரணத்தை 1 கிராம் அளவுக்கு கொடுக்கும்போது முட்டுகளில் ஏற்படுகின்ற, தசைகளில் ஏற்படுகின்ற, ஏன் புற்றுநோயில் ஏற்படுகின்ற வலிகள் கூட குறைகின்றன அப்படிங்கிறது இன்றைக்கு முறையான ஆய்வறிக்கைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஃபிஸ்டுலா அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதாவது நம்ம பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மலம் கழிக்கக்கூடிய மலப்புழைக்கு பக்கத்திலேயே சிறிதாக கட்டி போல் ஆரம்பித்த அந்த கட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிறிது சிறிதாக ஒரு புண் போல மாற ஆரம்பிக்கும். அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து சீழ் வேகமாக வடிவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருப்பவர்கள் இந்த முள்கிழுவையிலிருந்து சுத்தி செய்யப்பட்ட அந்த ஒரு சூரணத்தை ஒரு 500 மில்லிகிராம், 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து பசு நெய்யில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 6 மாத காலத்தில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீழ் முழுமையாக மறைந்து அந்த பௌத்திரம் சொல்லக்கூடிய அந்த ஃபிஸ்டுலா பிரச்சனை முழுமையாக தீர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட குறைவினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈரமாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு. மூளையில் வறட்டுத்தன்மை ஏற்பட்டால் உடலில் எந்த பகுதி வேணால் செயலிழந்து போகலாம். ஆனால் அதிகமாக தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள், அதிக மது அருந்துபவர்கள், அதிக புகைப்பிடிப்பவர்கள், அதிக மன அழுத்தத்துடன் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக இல்லாமல் செயற்கை காரணங்களால் இவர்களுக்கு மூளையில் வறட்டுத்தன்மை ஏற்படுகிறது. அந்த வறட்டுத்தன்மை ஏற்படும் போது என்ன ஆகும்னா அவங்கள ஒரு நேர்கோட்டில் நடக்க சொன்னால் அவங்களால நடக்கவே முடியாது. சும்மா எழுந்திருச்சு நின்னாலே யாரோ பின்பக்கம் பிடித்து இழுப்பது போல ஒரு சூழல் இருக்கும். நடக்க ஆரம்பித்தாலே ஒரு வயது குழந்தை எவ்வாறு தத்தி நடக்கிறதோ அந்த மாதிரி தத்தி மட்டும்தான் அவர்களால் நடக்க முடியும். மூன்றாவது, அவர்களுக்கு பெரும்பாலும் தரையில் நடக்கும்போது அவர்களுடைய தரையில் கால் அழுந்தி இருக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு நடை தான் இருக்கும். கால் விரல்களில் செருப்பு அவர்களால் துளி கூட போட முடியாது. செருப்பு போட்டு நடக்க ஆரம்பித்தாங்கன்னா செருப்பு பாட்டுன்னு கலண்டி போகிறத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதற்கு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு பேர். இதற்கு முள்கிழுவை ஒரு மிகச்சிறந்த மருந்து. முள்கிழுவையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய்யை 500 மில்லிகிராம் அளவுக்கு பசு நெய் கலந்து அல்லது அந்த சூரணத்தை நேரடியாக நெய்யில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வேலைக்கு போகக்கூடிய நிறைய பெண்களை இன்றைக்கு நான் பார்க்குறேன். அவங்க கவலைப்படுகின்ற முதல் விஷயம் எதுனா உடல் பருமன் தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்கு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க ஆரம்பித்து உடல் குறைய ஆரம்பித்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது காச நோயில் கொண்டு போய் விடுற அளவுக்கு அவங்களுடைய உடலை அவர்கள் பாழ்படுத்தி கொள்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல்
முள்கிழுவையிலிருந்து சுத்தப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, மதியம் ஒரு முறை உணவு உண்டு 1.5 மணி நேரம் கழித்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே உடல் எடையில் குறைந்தது ஒரு 1 கிலோவாவது குறைவதை நம்ம பார்க்கலாம். இந்த முள்கிழுவை இன்றைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான உணவு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல், அதிகமான உடற்பயிற்சி கூட இல்லாமல் ஓரளவு உடல் எடையை குறைப்பதற்கு இது உதவுகிறது. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை குறைக்க உதவுகிறது. அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிற்கக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல் தரையில் அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய வீடுகளில் நம்ம பார்க்க முடியறதில்லை. அதனால் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அவர்களுக்கு இயற்கையாகவே காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களினுடைய அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைப்பாக அது மாறிவிடுகிறது. அந்த அடைப்பை கரைப்பதற்கு முள்கிழுவையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சுத்தி செய்த பிசினுக்கு சக்தி உண்டு. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிசினை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு தேன் அல்லது பசுங்கோமியத்தில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கும் நிறைய பாரம்பரிய மருத்துவர்களிடையே நான் பார்க்குறேன். அதுவும் அந்த வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்பு வெடித்து ஒரு காயமாக மாறும்போது இந்த முள்கிழுவையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை பசுங்கோமியத்தில் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை பார்க்குறேன். அதில் கிடைக்கக்கூடிய குணம் ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போதெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் நல்ல ஒரு குணம் இல்லாத ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த முள்கிழுவையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் பசுங்கோமியத்தோடு உபயோகப்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை அளிப்பதை நம்ம பார்க்குறோம். எனவே நேயர்களே, இந்த முள்கிழுவையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பிசின் சுத்தி செய்து தான் அதை உபயோகப்படுத்தணும், சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடாது. சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த பிசினை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நாம் உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.